السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلال في النار. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. இன்றைய ஜும்மாவில் நான் தேர்வு செய்துள்ள தலைப்பானது மூமின்களாக தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற தலைப்பினை நாம் தேர்வு செய்தோம். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் இறைவனை வணங்கக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கிறது. அதில் அல்லாஹ் மனித ஜீவராசிகள் குறித்து சொல்லுகிற பொழுது மனித வர்க்கத்தை படைத்தது குறித்து சொல்கிற போது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்று சொல்லுகிறான். அவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம் அவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வெற்றி பெற்ற மோமீன்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அது அஃப்லஹல் முஃமினூன், மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டனர் என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்களில் ஒவ்வொரு வினாடிகளிலும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவோடு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறோமா என்பதை நாம் நம்மை பரிசோதித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற எத்தனையோ பேர்களை நாம் பார்ப்போமேயானால் வரலாறு மூலம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறார். இன்னைக்கு கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாம் ஏதோ ஒரு மூலையில் வசிக்கக்கூடிய இந்த உலாவியில இருக்கக்கூடிய உலகத்தில் அதில் தேர்ந்தெடுத்த அல்லாஹ் ஒரு சில ஊர்களில் நம்மை இந்த ஊரிலே இஸ்லாமியர்களாக வாழச் செய்திருக்கிறான் என்றால் இறைவன் நம் மீது செய்த மிக பெரு அருள் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் என்பது சாதாரணமாக நமக்கு கிடைத்து விட்டது என்று நினைக்கிறோம். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கம் இன்றளவில் நம்மளிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த மார்க்கத்தை பெற்ற நாம் எப்படி வாழுகிறோம், எப்படி வாழ வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டனர், அவர்கள் தொழுகையை பேணுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகை விஷயத்துல பேணுதலாக இருப்பார்கள். நாம எப்படி வாழுகிறோம் இந்த உலகத்துல? தொழுகையை கரெக்டான நேரத்துல குறித்த நேரத்துல தொழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எத்தனையோ முஸ்லிம் என்ற பெயர் இருக்கிறது, தொழுகை இல்லை. ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் தொழுகை இல்லாமல் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல
இஸ்லாமிய மார்க்கத்தை நன்கு அறிந்து இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருந்து கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு போன வரலாறுகளையும் நாம் பார்க்க முடியும். அதே நேரத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்த்தவர்களுக்கு இந்த இஸ்லாம் போய் சேர்ந்ததையும் வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கோலனாக இருந்தான், ஆட்சி அதிகாரம் அனைத்து வளபடமும் படைத்தவனாக இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களிடத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக அனுப்பி வைத்தான். அப்ப மென்மையாக சொன்னார்கள், அழகான முறையில் சொன்னார்கள். எல்லா விஷயங்களையும் அவன் நிராகரிக்க கூடியவனாக தான் ரப்பு என்ற நிலையில் ஆம்பாவத்தில் ஆணவத்தில் அவன் வாழ்ந்ததை பார்க்கும். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு சூனியக்காரர் என்று சொல்லி அந்த சூனியத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பல சூனியக்காரர்களை திரட்டிய வரலாறை எல்லாம் சொல்லித்தரும். அவ எந்த அளவுக்கு சொல்லித்தாரா, அவ சூனியக்காரர்களை எல்லாம் திரட்டி அதில் சூனியக்காரர்கள் அந்த மன்னனிடத்தில் ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிற பொழுது எப்படி எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு இதில் வெற்றி கிடைத்தால் ஏதாவது கிடைக்குமா, பதவி ஆசை ஏதாவது பட்டம் கிடைக்குமா என்றெல்லாம் கேட்கும் அளவிற்கு அவர்கள் உற்சாகமாக அந்த சூனியக்காரர்கள் யாரை, தூதரை எதிர்ப்பதற்கு, அல்லாஹ்வை எதிர்ப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அழைப்பு பணியை, ஏகத்துவ பணியை எதிர்ப்பதற்காக, அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்ப்பதற்காக கூடிய அந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ் சொல்லுகிற போது நீங்க போடுறீங்களா நான் போடவா என்று சொல்கிற பொழுது நீங்கள் போடுங்கள் என்றார்கள். அவர்கள் போட்ட அனைத்தும் பாம்பாக மாறியது, பாம்பு போல தெரிந்தது, வித்தைகள். அப்ப தூதர் போட்ட பொழுது பாம்பாக மாறி விளங்கிய, உண்மையை விளங்கிய உடனேயே எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள், அவர்கள் அந்த வினாடியிலேயே அந்த உடனேயே அல்லாஹ்வை நம்பினார்கள். மூசா இறைவன் என்று மூசா இறைவனின் தூதர் என்றார். அப்ப அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இறைவனின் தூதர் என்று அவர்கள் நம்பக்கூடியவர்களாக அந்த வினாடியை அந்த அதிபராக இருக்கக்கூடிய ஃபிரௌனிடத்திலே, அந்த மன்னனிடத்திலே எந்த ஒரு சொல்யூஷனும் கேட்காமல் அல்லாஹ் எப்படி ஏகத்துவத்தை கொடுத்தான் பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஏகத்துவம் கிடைத்திருக்கிறது என்றால் இதன் மதிப்பை நாம் உணர்ந்து நடக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திச்சு பார்ப்போம். அவை எங்கு எதிர்ப்பதற்காக வந்த அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார், தன்னுடைய நாட்ட பிரகாரம் அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறார். அல்லாஹ் நாட்ட பிரகாரம் அவர்களுக்கு நேர்வழி கிடைத்தது. அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்களே என்று மாறுகை வாங்குவேன் என்று எச்சரிக்கிற பொழுது அதையெல்லாம் தூசி தட்டியவர்களாக, என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற உறுதி பிடிப்பு அவர்களிடத்திலே இருந்ததென்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நம்மளிடத்திலே உறுதி பிடிப்பு எந்த அளவுக்கு, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த சமூகத்திலே? மார்க்கத்தை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் பார்த்து பார்த்து வாழ்கிறோமா, அல்லது மன இச்சைப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு கட்டங்களிலும் மார்க்கம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, தட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் மார்க்கத்தை பார், இதில் மார்க்கத்தை பார். திருமண வாழ்க்கை என்பது எப்படி இருந்தது ஒரு காலத்திலே, சொல்வதற்கு கூச்சமான அறியாமை கால திருமணங்களை அங்கீகரித்து கண்டதே ஆட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்த அந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே கேட்பதற்கே சொல்வதற்கே கூச்சமாக இருக்கும் அளவிற்கு அந்த திருமண வாழ்க்கை, அறியாம கால திருமண வாழ்க்கை இருந்தது. அவன் நினைத்தவர்களிடத்திலே தன் மனைவியாக ஆகப் போகிறவளை அனுப்பி கருத்தரித்து விட்டு வா என்று அனுப்புவான். அந்த உயர்குலத்து அந்த நபரோடு சேர்ந்து கருத்தரித்து விட்டு வந்த பிறகு இவன் மனைவியாக ஏற்றுக்கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை அறியாமை கால திருமணங்கள் இருந்தது. இதையெல்லாம் தகுடுபடியாக்கி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அழகான முறையிலே நபிவழி அடிப்படையிலே ஒரு திருமண நடைமுறை சட்டங்களை அல்லாஹ்வும் ரசூலும் வகுத்து தந்திருக்கிற பொழுது நாம் அதுல மார்க்கத்தை பார்க்கிறோமா? நீ பல இடங்கள்ல வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்தப்படுவதை பார்க்கிறோம். அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறோம், மார்க்கத்தை பார்ப்பதில்லை. சிந்திச்சு பாருங்க, எத்தனை குமர்கள் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளுகிறதே இந்த சமூகம். அல்லாஹ் ரசூல் தள்ளினான? சிந்திச்சு பாருங்க. உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக நடத்தப்படக்கூடிய திருமணத்தில் தான் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, ஆடம்பரமாக பெண் வீட்டு விருந்தாக இப்படி திருமணங்களை பார்க்கிறோம் என்றால் நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அப்துல்லா பின் சாம் அப்படி என்ற ஒரு நபி தோழர், அவங்க யூதராக இருந்தார். அவர் யூதராக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வந்து சில கேள்விகளை கேட்டு, அந்த கேள்விக்கு பதில் தூதரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது என்று அவர் தன்னுடைய மார்க்கத்தை விளங்கி வைத்ததின் விளைவாக கேட்கிறார். கேட்டதற்கு பதில் சொல்லப்படுகிற பொழுது அவர் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இருக்கிற பொழுது அவரை தேடி அவர் கூட்டத்தார்கள் வருகிறார்கள், யூதர்கள் வந்து விசாரிக்கப்படுகிற பொழுது இவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், முதலிலே அவர்கள் என்னை பற்றி விசாரியுங்கள் என்றார். விசாரிக்கிற பொழுது நல்ல மனிதர், அவர் தகப்பனார் முதற்கொண்டு நல்ல ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார், நான் தூதர் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன பொழுது ஒரு கணம் அது இருக்காது என்றார்கள். அவர் உண்மையை சொன்னார். நான் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சத்திய முழக்கத்தை முழங்கியவராக நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அப்படியே பிறண்டு சொன்னார்கள், இவர் வாப்பா இப்படித்தான், இவர் ஒரு பொய்யர் என்றெல்லாம் அந்த கடமே மாற்றி சொன்னார்கள். எதற்காக? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. இஸ்லாத்தில் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது, உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. எல்லோரும் இறைவனின் அடிமைகள் என்ற ஒரே கோட்பாடுதான் இஸ்லாம். இறைவன் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு எவனும் இல்லை என்ற சத்திய முழக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், இஸ்லாமியர்களாக வாழ்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். எல்லா இடத்திலும் மார்க்கத்தை தட்டி பார்க்க வேண்டிய நீங்கள், மார்க்கம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று உரசி பார்க்க வேண்டிய நீங்கள், எந்தெந்த இடங்களில் எல்லாம் உங்கள் ஈமானை பறிகொடுக்கிறீர்கள் என்று சிந்திச்சு பாருங்கள். எந்தெந்த இடங்கள் எல்லாம் ஒரு குழந்தை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது சுப செய்தி பெண் குழந்தை என்று சொல்கிறார், அந்த குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் ஆண் குழந்தையாக கொடுக்கிறான், பெண் குழந்தைகளாக கொடுக்கிறான், நாடியவர்களை மலடாக மாற்றுகிறான் என்று இறை வார்த்தை இருக்கிற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு உங்களுக்கு காட்டப்படுகிற பொழுது கூட இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மில் ஒரு சில பேர் குழந்தை இல்லை என்பதை துன்புறுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தான் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் தடுக்கிறான் என்ற அந்த ஒற்றை கோட்பாடு இறை வசனம் நமக்கு சொல்லி தந்திருந்தும் கூட, அது மாத்திரமல்ல, அங்கே சென்றால், அங்கே தொட்டி கட்டினால், அங்கே ஆடினால், இங்கே பாடினால் என்று இறை நம்பிக்கையை கொண்டு போய் எங்கெங்கோ சொருகிறீர்களே, சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ்றோம்? ஒவ்வொரு கட்ட வீடு கட்டுகிறோம், வீடு கட்டுகிற பொழுது நாம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. இவர் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வீடு கட்டுகிறார், இவர் அல்லாஹ்வை மாத்திரம் நம்பக்கூடியவராக இருக்கிறார்.
இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியராக இருக்கிறார். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நடைமுறைகளையும் நான் கடைபிடிப்பேன் என்ற உறுதியோடு இருக்கிறார். 5 வேளை தொழுகிறார், அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறார். எல்லாம் செய்கிற பொழுது, வீடு கட்டுகிற நிலை வருகிற பொழுது, நம்ம அல்லாஹுவை நம்பி அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடக்கிறோமான்னு பாருங்க. ஒரு வீடு கட்டுறோம் என்றால் அது ஒரு நிம்மதி, அமைதி, அதிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. வீட்டிலே ஒரு மன அமைதி இருக்கிறது. அந்த வீட்டை நம்ம பொருளாதாரத்தை செலவுபடி கட்டுறோம். அதிலே நாம் மார்க்கம் சொன்ன அடிப்படை இருக்கிறது. அந்த வீடு கட்டினால் என்ன செய்யலாம்? ஒரு விருந்து கொடுக்கலாம். மார்க்கம் அனுமதித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது 2 வானவர்கள் வந்து நிற்கிறார்கள். ஒரு வானவர் சொல்கிறார், முஹம்மது உறங்கிக் கொண்டு இருக்கிறார். இன்னொரு வானவர் சொல்கிறார், அவர்கள் கண்கள் தான் உறங்குகிறது, உள்ளம் உறங்குவதில்லை. அப்படியே அவர்களை வானுலகத்திற்கு அழைத்து செல்கிற அந்த நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நான் சில பேர்களை அழைக்கிறேன், விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறேன், ஒரு வீடை கட்டுகிறேன், அதில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறேன், அந்த விருந்திற்கு மக்களை எல்லாம் அழைக்கிறேன். மக்கள் எல்லாம் சில பேர்கள் வருகிறார்கள், சில பேர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வீடு என்பது சொர்க்கம். அழைப்பு பணி என்பது எல்லோரையும் அழைக்கிறேன், விருந்துக்கு, சொர்க்கத்திற்கு விருந்து கொடுப்பதற்காக அழைக்கிறேன். அதிலே சில பேர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில பேர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னார்களே. அதன் அடிப்படையிலே நாம் விருந்து வீடு கட்டினால் விருந்து கொடுக்கலாம் என்பது இஸ்லாம் சொல்கிறது. இந்த மார்க்கம் விருந்து கொடுக்கலாம். ஆனா நாம எங்கே விருந்து கொடுக்கிறோம்? பெண் வீட்டு விருந்து மார்க்கம் சொல்லவில்லை, அதிலே ஆர்வம் காட்டுகிறோம். சிந்திச்சு பாத்தீங்களா? எனக்கு பொருளாதாரம் இருக்கிறது, எனக்கு செல்வம் இருக்கிறது, என்னால் கொடுக்க நீ ஏன் தடுக்கிறாய் என்று நினைக்கிறோம். மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ் ரசூல் சொல்லவில்லை, ஆண்மகன் தான் வலிமா என்று கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, பெண்மகளிடத்திலே விருந்து வைத்து சாப்பிடுகிறீர்களே, அதில் போய் கலந்து கொள்கிறீர்களே என்று நாம் மார்க்கத்தை சொல்லுகிற போது நம்ம எப்படி பார்க்கிறார்கள் என்பதை சிந்திச்சு. மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறோம். தன் வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்கிறோம். நம்ம சிரிச்சு பாருங்க. சாப்பாடு என்ன கசக்காம போகும்? கரியும் ஜோறும் மனமனமாக அந்த பெண் வீட்டிலே கொடுக்கப்படுகிற பொழுது அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கக்கூடிய சபைகளில் நீங்கள் அமராதீர்கள் என்று சொல்கிறானே, அந்த அடிப்படையை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வசனத்திற்காக அந்த விருந்தை நாம் புறக்கணிக்கிற பொழுது மக்களின் பார்வை நம் மீது எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வின் பார்வையை நாம் எதிர்பார்க்கிறோமா? ஒவ்வொரு இடத்திலும் தட்டி தட்டி நம் மார்க்கத்தை பார்க்கப்படுகிறதா என்பதை சிந்திச்சு பாருங்க. வீடு கட்டுகிறோம், வீடு நம் வீடு, நம் பொருளாதாரம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கலாம். அதோடு முடிஞ்சிச்சு. பூஜை எல்லாம் தேவை. அவர்களுடைய மத அடிப்படையிலே அவர்கள் நம் கட்டக்கூடியவர்கள் பிரமத சகோதரர்களாக இருந்தால் அவர்கள் இடத்தில் வைத்துக் என் வீடை கட்டுவதற்கு ஏன் இந்த நிலைமை என்று சிந்திச்சு பார்த்தீர்களா? இங்கே ஈமான் இருக்கிறது. ஈமான் எப்படியெல்லாம் போய்கொண்டு இருக்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. வீடு கட்டியவர்கள் வீட்டிலே பாங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது மாதிரி ஏராளமான விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது இங்கே பாலை பொங்க விட்டு அதை கீழே ஊத்துனாத பால் பொங்குவது போல வாழ்க்கை பொங்கும் என்று நம்புகிறார்களே. யார் பொங்க வைப்பது? அல்லாஹ் உங்களுடைய நன்மையும் அல்லாஹ் தான் தருகிறான். உங்களுக்கு பாவமான, அதாவது உங்களுக்கு நோய் நொடிகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் இருந்தால் வருகிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு அடிபட்டு போகிறது. பால் பொங்கிருச்சுன்னா வாழ்க்கையில எல்லாம் பொங்கிரு நினைச்சீங்கன்னா அல்லாஹ்வை நீங்க எங்க நினைக்கிறீங்க? எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த மார்க்கம் என்பது தெளிவான மார்க்கம், யாருக்கும் சொந்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சிந்திக்க வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமான மார்க்கம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி வாழுகிறோம்? நல்லா செஞ்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இம்ரான் சூரத்துல் பக்ரா என்ற குர்ஆன் வசனங்கள் இறங்கப்படுகிற பொழுது தன் கூடவே இருந்து எழுதிய ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தின் வசனங்களை எழுதி கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட பாக்கியம்! வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் வருகிற பொழுது சொல்லுவார்கள், அதை எழுதக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு கட்டத்திலே இந்த மார்க்கத்தை விட்டு யூத மதத்திற்கே போய் சேர்ந்து அந்த மக்கள் அவர்களை கொண்டாடினார்கள். முகமதுக்கு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஏன்னா எழுத பிடிக்க தெரியாது. அல்லாஹ் கொடுத்ததைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடிவிரலாமல் சொன்னார்கள். தனக்கு இது பாதகமா இருந்தாலும் சத்தியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார். அபசவத்தவல்லா அன்ஜாஉல் அமா வமா யுதரீக அல்லஹு யஸக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பிரமுகர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மிகவும் மக்கத்து காபிர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்த அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு கண்ணு தெரியாத சஹாபி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செத்து கடுகடுத்தது. அதை கூட அல்லாஹ் சொல்கிறான், அபசவத்தவல்லா, குருடர் உம்மிடம் வருகிற பொழுது நீங்கள் முகம் கடுகடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அதை கூட மறைக்காமல் சத்தியத்தை அப்படியே சொன்னார்களே, அப்படிப்பட்ட தூதரை நாம் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திச்சு பார். அபசவத்தவல்லா இந்த சூறாவை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறியதை குறித்து, கடுகடுத்தது குறித்து எச்சரிக்கை செய்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அதை கூட அடிப்பரலாமல் இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய வசனங்களை சொன்ன தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சிரிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தூதரை பின்பற்றக்கூடிய நாம் எங்கெல்லாம் அடிபட்டு போகிறோம், எங்கெல்லாம் மார்க்கத்தை விட்டு விடுகிறோம், எங்கெல்லாம் மார்க்கத்தை விட்டுவிட்டு தன் மன இச்சைகளை புகுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹ் ரசூலை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த எழுதக்கூடியவராக இருந்த அவர் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார். அது மாத்திரமல்ல, இறை தூதருக்கு ஒன்றும் தெரியாது, நான் எழுதுவதைத்தான் படிப்பார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையிலே போனார். அவருடைய கடைசி நிலை எப்படி ஆனது? அவர் மரணித்து விட்டார். இஸ்லாத்தை விட்டு நின்ற நிலையிலேயே அவர் யூதராகவே அப்படியே மரணித்தார். அவரை அடக்கம் செய்துவிட்டு வருகிற பொழுது அந்த பூமி அவரை துப்பியது. வெளியில் வந்து கிடக்கிறார். இது முகம்மதுடைய ஆட்கள் செய்த வேலையாகத்தான் இருக்கும் என்று திரும்பவும் அவர்களை புதைத்தார்கள். 3 முறை இது முகம்மதுடைய ஆட்கள் செய்த வேலை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அப்படியே போட்டுவிட்டு பயந்து சென்று விட்டார்கள் என்று ஹதீஸ்கள் வாயிலாக நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் நாம் சற்று சிந்திச்சு பார்க்கணும். அப்படி அவருக்கு கிடைக்காத, எழுதியவருக்கு கிடைக்காத, அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் தந்தைக்கு கிடைக்காத, இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய தகப்பனாருக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த மார்க்கத்தை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இந்த மார்க்கத்தின் மதிப்பை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அறியாமை காலத்திலே அவர்கள் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே அறியாமையை போக்கி, மன இச்சையை போக்கி, இந்த ஏகத்துவத்தை, சத்தியத்தை உண்மையின் பக்கம் அழைத்து வந்து தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையாக எந்த ஒரு அப்பற்ற அழுக்கற்று இந்த மார்க்கத்தை நம்ம இடத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மார்க்கமே இல்லைங்க. இத்தனை பேர்கள் பார்க்கிறோம், சகோதரர்களை பார்க்கிறோம், இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாமியர் பேர் இருக்கிறது, வாழ்க்கையில் இல்லையே. அதை பற்றி நாம் என்றாவது கவலைப்படுகிறோமா? இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது என்று குடும்பத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்து பேசுகிறோமா? நாம சிந்திச்சு பார்க்க. வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் வியாபாரத்தில் ஹலால் எது, ஹராம் எது என்று பார்க்கிறோமா? அதை நாம் பார்த்து நடைமுறைப்படுத்துகிறோமா? இப்படி ஒவ்வொரு கட்டமாக நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிருவிய, மறுமையில போயிட்டு நீங்க இந்த உலகமே ஈடுதடையா கொடுத்தாலும் அல்லாட்ட எந்த பிரயோஜனமும் இருக்காது.
இறை நம்பிக்கை இல்லாத நிலையில் நீங்க மரணிச்சிட்டீங்கன்னா அதே நேரத்துல கடைசியா பாத்துக்குருவோம் சொல்லி தள்ளி தள்ளி போட்டு அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடாம நாம் செய்ததற்கு தௌபா செய்யாம மரணிச்சிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய நஷ்டம். அதுக்கு முன்னால அல்லாட்ட பாவம் மன்னிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 முறை தேடுவாங்கன்னா நம்ம ஏமாத்தணும். ஒவ்வொரு வினாடிகளும் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், வயசா தாடி வைப்பது வயசா போச்சு, கொஞ்சம் வயசான பிறகு வச்சுக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? தொழுக இப்ப என்ன சின்ன வயசு தானே, இளமை பருவம், துடிப்பான பருவம் இப்படின்னு நினைச்சிட்டு வயசா போச்சு, வயசான பிறகு தொழுதுக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் இப்படி நினைக்கிறோம். ஆனா ஒன்ன மட்டும் கரெக்டா நினைக்கிறோம். எப்படி திருமண வயசு வந்தோட வயசா போச்சு கொஞ்சம் போகட்டுமே நினைக்கிறோமா? அந்த இளமை பருவத்திலே அதை செய்ய வேண்டும் என்று நினைச்சு வச்சிருக்கிறோம். 5 வேளை தொழுகைகளை அந்த உரித்த நேரத்துல தொழணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட வயசா போச்சுன்னு நினைக்கிறோம்னா நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல வீரதாரமாக போர் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய சார்ந்து அந்த எதிரி படைகளை அழித்து ஒட்டிச்சு அடிச்சு எல்லா மக்கள் சஹாபாக்கள் பார்த்து இவருடைய போர்க்களத்தை, அந்த போர், அந்த யுக்தியை, அந்த வீரதரமான செயலை பார்த்து வியப்பா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அவர் ஒரு நரகவாதி. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை நரகவாதி என்று இருக்கிறதே என்று ஒரு சஹாபி பின்தொடர்ந்து போகிறார். பின்தொடர்ந்து போய் பார்த்தா அவர் போர்க்களத்திலே சென்று வீரதாரமாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திலே அவரை தாக்கப்பட்டு அவருடைய அந்த கடைசி நிலை, அப்போது அதை அவர் தாங்காமல் தன் வாளை வைத்து தன்னையே தற்கொலை செய்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாதி என்று சொன்னார்களே, கடைசி முடிவை சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு மனிதர் வாழுவார், அவர் நன்மை செய்து கொண்டே இருப்பார், நல்லறத்தை புரிந்து கொண்டே இருப்பார், கடைசி ஒரு சொர்க்கத்துக்கு போவதற்கு ஒரு ஜான் தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரிய காரியத்தை செய்துவிட்டு நிராகரிப்பாளராக மன்னித்து விடுவார். அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரிய காரியத்தை செய்துவிட்டு நரகத்துக்குரியவராக மரணித்து விடுவார். அதே நேரத்தில் ஒருவர் பாவத்திலே மூழ்கி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கும் நரகத்திற்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். அப்போது அல்லாஹ்வின் நாட்டப்படி அவர் நன்மையான காரியத்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களை செய்து இறை நம்பிக்கையாளராக மன்னிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் முஸ்லிமாகவே வாழச்சி, முஸ்லிமாகவே என்னை மன்னிக்க செய், வாழ்க்கை முழுவதும் அதுவாகவே அமைத்து வை. நம்ம வாழ்க்கை முழுவதும் அதுவாக இருக்கும். கடைசியா பாத்துக்கிறோம் நினைச்சீங்கன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எந்த தியாகமும் செய்யல, எந்த விஷயமும் செய்யாம மன்னிச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்கிறார், நம்பிக்கை கொண்டோம் என கூறியதினால் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணி விட்டீர்களா? பொறுமையாளர்களையும் தியாகம் புரிந்தவர்கள் அல்லாஹ் அடையாளப்படுத்தாம சொர்க்கம் முடியும். அப்ப எப்படிப்பட்ட நிலைமை, நம்பிக்கை கொண்டோம்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு மனைச்சு இப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். காசுக்காக, பணத்துக்காக, புகழுக்காக, பேருக்காக இந்த நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வுக்காக, ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற உறுதி உள்ள தூய்மையோடு ஏற்றுக்கொண்டதினால் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றி என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் காட்டிய முறைப்படி அமைத்து வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நான் எந்த தியாகங்களையும் செய்வேன். இந்த உலகத்துல தாயை விட, தந்தையை விட, நேசிக்கிற மனைவியை விட, பிள்ளைகளை விட, சொந்தம் பந்தம், இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அனைத்தை விட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் நேசத்துக்குரியவர்களாக இருக்கணும். அவர்கள் தான் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள். அந்த நேசம் நம்ம இடத்தில் இருக்கிறதா?
குடும்பம்னு வந்துருச்சுன்னா அல்லாஹ் ரசூலை பார்க்கிறோமா, குடும்பத்தை பார்க்கிறோமா? அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சில விஷயங்கள் நடைபெறுகிற போது குடும்பத்தை பார்க்கிறோமா, அல்லாஹ்வை பார்க்கிறோமா? அல்லாஹ்வின் மீது வச்ச நேச உண்மை என்று நிரூபிக்கிறோமா, அதை அல்லாஹ்விடத்தில் ஒப்புவிக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி மார்க்கத்தை நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாடிகளும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் வாழும் போதும் முஸ்லிமாகவே வாழச்சி, மரணிக்கும் போதும் இறுதி முடிவுதான் எழுப்பப்பட போகிற பொழுது இருக்கும். இறுதியாக நீங்கள் எதை சுவைக்க போறீர்கள் தெரியவில்லை, அல்லாஹ் தான் அறிவோம். அல்லாஹ் என்னுடைய மரணம் உன்னை நம்பியவனாக, உனக்கு கீழ்ப்படிந்தவனாக, உன்னுடைய தூதரை பின்பற்றியவனாக முஸ்லிமாகவே நான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தொண்டை குழியை அடையும் வரைக்கும் அல்லாஹ்வை நிராகரித்து மனைச்சப்படி வாழ்ந்து தொண்டை குழியை உயிர் போகிற அந்த தருணத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கிறானே, அவனுக்கு மன்னிப்பு இல்லை. இணை கற்பிப்பவனாகவே வாழ்ந்து மன்னித்தவனுக்கும் இந்த கடைசி கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறானே, அல்லாஹ் என்று சொல்கிறானே, அவனுக்கு மன்னிப்பே இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆன். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப கடைசியா பாத்துக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா கடைசி எப்பன்னு உங்களுக்கு தெரியாது. அது இந்த வினாடியாக கூட இருக்கும். நீங்கள் இந்த வினாடியிலிருந்து இறைவனை நம்பி உறுதியாக நில்லுங்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறானே, அந்த அடிப்படையை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டனர் என்று சொல்கிறார். அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஒருவனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாம் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு ஊரிலே ஒருவர் தன்னுடைய கதவை அடைப்பதற்காக ஒரு கல்லை வைத்து வருகிறார். அது பல வருட காலமாக அந்த கல் அந்த இடத்தில் அடைப்பதற்காக பயன்படுத்தி வந்தது. அவர் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வருகிறார். அவர் ஒரு கல் வியாபாரி, தங்க வைர கல்களை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி. அவர் உபசரிக்கிறார், எல்லாம் செய்கிறார். போகிற பொழுது இவர் கண்ணில் அந்த கல் படுகிறது. அப்போது இந்த கல்லை தருகிறீர்களா என்று கேட்கிறார். சரி, நீங்கள் எடுத்து செல்லுங்க, அதை அடைப்பதற்காகத்தான் நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அதை போய் அவர் பரிசோதித்து பார்த்தால் அது ஒரு வைரக்கல். வைரக்கல்லை தன் வாசல் அடைப்பதற்காக பயன்படுத்திய அந்த மனிதருக்கு அதன் மதிப்பு தெரியவில்லை. அதை எடுத்து சென்று அதை சரி செய்த அந்த மனிதருக்கு அது பல கோடிக்கு சொந்தம் என்ற மதிப்பு தெரியவில்லை. நம்மளும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் என்பது வைரக்கல்லை மிஞ்சிய மார்க்கம். மதிப்பற்ற அளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. எண்ணில் அடங்காத அளவுக்கு எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதன் மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இந்த மார்க்கம் என்பது உங்களை தவறான வழியில் கொண்டு செல்லவில்லை, அழகான வழியில் கொண்டு செல்கிறது. உண்மையை போதிக்கிறது, வியாபாரத்தில் நேர்மையை சொல்லுகிறது, சத்தியத்தை சொல்லுகிறது, நன்மையை ஏவு என்று சொல்கிறது, தீமையை தடு என்று சொல்கிறது, பிறர் நலம் நாடு என்று சொல்கிறது, பிறருக்கு உதவு என்று சொல்கிறது, கஷ்டப்படக்கூடியவர்கள் வலியவர்களுக்கு உதவு என்று சொல்லி தருகிறது. இந்த மார்க்கம் பசித்தவருக்கு உணவளி என்று சொல்லி தருகிறது. ஏழை எளியவர்களை பார், அவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லி தருகிறது. இப்படி பிறர் நலன் மீது அக்கறை செலுத்துகிறது. உன் அளவிலும் அக்கறை செலுத்துவதை பார்க்கிறோம். உன் உடலை பேணிக்கொள், மது போதை வஸ்துக்களில் நீ அடிமையாய் கிடக்காது என்று சொல்கிறது. வட்டியில் மூழ்கி உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாதே, அது அழியக்கூடியது என்று சொல்லி தருகிறது. இப்படி உன்னை சுத்தமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தருவதை பார்ப்போம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்ட நாம் அசுத்தத்தை போக்கி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தப்படுத்தி தந்த இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் இன்னும் அசுத்தத்தை நோக்கி போய்விடக்கூடாது. இன்னும் வட்டியில் போய் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். சில பேர்கள் இன்னும் மது போதைகளில் வீழ்ந்து
அல்லாஹ் சொல்லுகிற போது நரக விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை காப்பாற்றினேன் என்று சொல்றானே, அதிலிருந்து காக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நாம் திரும்பவும் அந்த நரக விளிம்பிற்கு போகலாமா, நரகத்தில் போய் விழுந்து விடலாமா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமை சிந்தனையோடு பயணிங்கள். சொற்பகால வாழ்க்கையில் நாம் செய்த தவறை வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். ஐவேளை தொழுகைகளை பேணி தொழுவுங்கள், நன்மை செய்யுங்கள், பிறருக்கு உதவுங்கள். நீங்கள் இதை செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து செய்யுங்கள். பேருக்காக, புகழுக்காக, முகஸ்துதிக்காக எந்த காரியத்தையும் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேன், நீ அளித்த வாக்களித்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதே எனது குறிக்கோள் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய மாளிகைகள், எவ்வளவு வசந்த மாளிகைகள் கட்டியிருந்தாலும் அது அழியக்கூடியவை. மறுமையில் உள்ள மாளிகை தான் சொர்க்க மாளிகை தான், சொர்க்கம் தான் உங்களுக்கு நிலையானது, நிரந்தரமானது, என்றும் கிடைக்கக்கூடியது. இது அழியக்கூடியது. அழியக்கூடியதை நீங்கள் உணர்ந்திருந்தும் கூட அந்த அழியக்கூடியதை நேசிக்கிற அளவிற்கு மார்க்கத்தை, மறுமையை, அல்லாஹ்வை, ரசூலை நாம் நேசிக்கிறோமா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் அளவில் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தில் நிலைத்திருப்போம், அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம். நாம் மரணம் முஸ்லிம்களாகவே இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்போம் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.